பொலிட்டீஷியன் மிஸ்டர் விஜய் என்ன பாத்தீங்கன்னா இந்த டைம் ஒரு வேற லெவலான ஒரு கேம்பெயின் நடத்திருக்காங்க. பட் இந்த டைம் அவர் நடத்தின கேம்பெயின் வந்து தமிழ்நாட்டுல இல்லாம பக்கத்து யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரியில வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஆஃப்டர் கரூர் ஸ்டாம்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் பக்கம் இறந்து போனாங்கல்ல. சோ இதே காரணமா வச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கேம்பெயின் நடத்துறதுக்கு பல பக்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிருக்காங்க. பட் அங்கேயே வந்து டிவிக்கே ஒரு சில இடத்த சூஸ் பண்ணி கேட்கும் போது அதை எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. கரூர்ல நடந்துச்சுல அதே மாதிரியான ஒரு ரோட் வாக் கேம்பெயின் கேட்டிருக்காங்க. பட் அது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த கரூர் ஸ்டாம்ப் இஷ்யூ மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ கடைசியா பாத்தீங்கன்னா உப்பளம் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து டிவிக்கே கேம்பெயினுக்கு வந்து ஒதுக்குறாங்க. அவர் ஏன் தன்னோட பார்ட்டிக்கு தமிழக வெற்றிக்காரன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. பாண்டிச்சேரி கால் எடுத்து வச்ச உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு வேற லெவலான வெல்கம் பண்றாங்க. அங்க இருக்க அவங்க ஃபேன்ஸ் ஆகட்டும் சரி, அவங்க தொண்டர்கள் ஆகட்டும் சரி. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர் பொலிட்டிக்கல இருந்து, டிராமால இருந்து, ஃபேக்ட்ஸ்ல இருந்து விஜய் அண்ணாவோட இம்பாக்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல்லா பார்க்காம லெட்ஸ் டைவ் இன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் பொலிட்டீஷியன் விஜய் அண்ணா அவரோட கேம்பெயின்ல என்னென்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறது என்னால உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானும் ஆசை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஹலோ गाइस, நான் உங்கள் தேவா. வெல்கம் டு தேவா டாக்கீஸ். கரூர் ஸ்டாம்ப் இஷ்யூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயோட ஃபர்ஸ்ட் ஓபன் ஸ்டேஜ் மீட்டிங்கே இதாங்க இருக்கு. இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில உப்பளம் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க மீட்டிங் நடக்குது. சோ லாஸ்ட் டைம் கரூர்ல என்னென்ன இஷ்யூஸ் நடந்துச்சோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே இந்த டைம் சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அவர் எல்லாமே ப்ரீ பிளான் பண்றாருங்க. அதாவது டிசம்பர் 9 தான் அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இவரு டிசம்பர் 8 நைட்டே வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகுது. ஒன்ஸ் பாண்டிச்சேரி ரீச் ஆன உடனே பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு திருவிழா மாதிரி ஆகி போச்சுங்க. அங்க ஃபேன்ஸ் ஆகட்டும் சரி, பப்ளிக் ஆகட்டும் சரி, போலீஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகட்டும் சரி, எல்லாமே ஹை லெவலுக்கு போயிடுது. சோ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு தான் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அங்க போய் ரீச் ஆயிடாதுங்க. சோ பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5000 பீப்புளுக்கு மட்டும்தான் அலவுடு, வித் QR கோட் பாஸ் இருந்தா மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 பீப்புளுக்கு 1000 போலீஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. விச் மீன்ஸ் 5 பீப்புளுக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற பிளான் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இந்த டைம் நடந்தது. ஆனா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ப்ரீ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இவங்க அலோவ் பண்ணது என்னமோ 5000 பீப்புள் மட்டும்தான். ஆனா அங்க ரீச் ஆனது என்னமோ லட்சக்கணக்கான பேர் அங்க ரீச் ஆயிருக்காங்க. பட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அங்க பிளான் பண்ணிருக்காங்க. விஜய் அண்ணா ஸ்டேஜ் ஏறி கொஞ்ச நேரம் பேசியிருந்தாலும், அதாவது அவர் ஜஸ்ட் ஒரு 12 நிமிஷம் பேசியிருந்தாரு. பட் அவர் பேசின அந்த 12 நிமிஷம் வச்சு கால்குலேட் பண்ணி பேசியிருக்காருங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மக்களோட எமோஷனலா கனெக்ட் ஆகி பேசியிருக்காருங்க. அப்ப என்ன பேசினாரு பாத்தீங்கன்னா, நான் வந்து 30 வருஷமா இந்த சினிமாட்டிக் ஃபீல்ட்ல இருந்தேன். எனக்கு எப்படி தமிழ்நாடு ஒரு தூணா இருந்துச்சோ அதே மாதிரிதான் பாண்டிச்சேரி எனக்கு ஒரு தூணாக இருந்துச்சு. சோ நான் வந்து பாண்டிச்சேரி மக்கள் தனியாகவும் தமிழ்நாட்டு மக்கள் தனியாகவும் நான் பார்க்கல. 2 பேரும் ஒன்று முக்கியமான ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காருங்க அந்த இடத்துல. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி வேற இல்ல. இப்ப இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, ஜாகிரபிக்கலா வந்து வேற பாக்குறாங்க. ஆனா வந்து தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் ஒரே உறவா தான் பாக்குறது. பாண்டிச்சேரியில தமிழ்நாடு பக்கம் இருந்தாலும் பாண்டிச்சேரி ஐடியோட க்ரோத்திங்கிறது கிட்டத்தட்ட 0 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா அங்க யங்ஸ்டர்ஸோட வேலைவாய்ப்பு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லிட்டோம். அதுக்கு இருந்தபடியே பாத்தீங்கன்னா அங்க டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாருமே க்ளோஸா இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே ரீஓபன் பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி டூரிஸ்ட் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தும் கூட இந்த இடத்துல ஒரு எசென்சியலான ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாம இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம இருக்கு, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாம இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிஎம்க்கும் சரி, பாண்டிச்சேரி போலீஸுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்தபடியா தமிழ்நாடுல இருக்க டிஎம்கே பார்ட்டிக்கு டைரக்டா அட்டாக் பண்றாருங்க. ஆமாங்க, என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பார்த்து கத்துக்கணும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. ஆனா 2026 எலெக்ஷன் வந்து அவங்களை கத்துக்க வச்சிரும், அங்க இருக்க மக்கள் வந்து அவங்களை கத்துக்க வச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாருங்க. அடுத்தபடியா அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் கிட்ட இருந்து பிஸ்டர் கண்டுபிடிக்கிறாங்க. புடிச்சு விசாரிக்கும் போதுதான் தெரியுது டிவிக்கு சிவகங்கை செக்ரட்டரியை சேர்ந்த பிரபு அப்படிங்கிற ஒரு பர்சனல் கார்டு தான் அவரு எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்றாங்க. சோ கைஸ், இந்த டைம் விஜயனோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு பத்தி நீங்க இந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 2026 விஜய் அண்ணா டிவிக்கே கூட எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டு சேரும் அப்படிங்கிற பத்தி உங்க தாட்டை இந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக்காக உங்களை மீட் பண்றேன். Until stay tuned.
பாய்.